நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்றும் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் அவருக்கு உண்மையாக உத்தமமாக நாம் வாழும் பொழுது நம்மை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக துதிக்கிற எஸ்அப்பா சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அது நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வாதமாக செபிக்கிறோம். இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாத தரப்புறதுக்கு அன்றோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சர்வவல்ல தேவன் சற்றும் தகுதியில்லாத எங்களை ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவருடைய இரத்த கொட்டைக்குள் மறைத்து இந்த நிமிஷம் வரை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ சத்துருக்களின் நெருக்குதல்கள், எத்தனையோ பிசாசானவன் நெருக்குதல்கள், எத்தனையோ வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை இந்த நிமிஷம் வரை ஜீவனோடு அவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு மனதுடையவர்களாக நாம் வைத்திருக்கிறார். சர்வவல்ல தேவன். எப்பொழுதும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாத விடையை தொடங்குவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நம்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், நம் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவர் சர்வவல்ல ஆண்டவர். இந்த பாடலில் பெர்க்மான் செய்ய அதைத்தான் பாடியிருக்கிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறவர். உலகத்திலே எத்தனையோ நபர்கள் இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை தருகிற தேவன் ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு. சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உலகம் அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி, அந்த நாட்களிலே பெரிய பெரிய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள்லாம் போயிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. அதை மாதிரி தான் உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் தேசம் அது பாட்டில் ஓடிட்டுருக்கும். நம்ம தேசத்தில் வாழுகிறவரை நம்ம பாதுகாப்பது ஆண்டுடைய கரம் தான். ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய கரத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் சிறிது நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஜாஸ்வா டிவிக்கு, ஜாஸ்வா டிவியை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை, இந்த வருஷத்திலே செய்த நன்மைகளை ஆண்டவரிடத்தில் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரை உமது கிருபை ஆண்டவரை எங்களை தாங்கி தப்பித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி நன்றி ஆண்டவரை. இம்மட்டு நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் போதுமானார் இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. உண்மை முன்வைத்து ஓடத்தக்கது எனக்கு இருப்பை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஒருவராய் நீர் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா இம்மட்டும் நடத்தி
அப்பாமே துதிக்கும்படியாக உம்மை தேடக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்த கர்த்தாவே கிருபை தந்தீரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா உனதரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமது பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரை எண்ணி முடியாது ஏசப்பா. நீர் ஆண்டவரே அப்பா இந்த 2026 வருடத்திலும் கூட கர்த்தாவே இந்த 5 மாதம் ஆண்டவரை நீங்கள் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரை. இந்த 6வது மாதத்தை காண செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரை. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் நாள் ஆண்டவரே இவர்களுக்காக உமது கருத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் பிள்ளைகள் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரம் பிள்ளைகளோடு இருந்தக்கா நன்றி அப்பா. பிள்ளைகள் தேவைகளாம் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வேலையை பார்க்குற பிள்ளைகளுக்காக உமது கருத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளாம் சந்தித்து கொடுக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா நடத்துங்கப்பா. பிள்ளைகளை செல்கிற இடங்களுக்கு முன்பா ஆண்டவரே சமூகம் முன் செல்லணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை பிள்ளைகளோடு இருக்கணுமா செபிக்கிறோம். அப்படியா நீர் ஆசீர்வதிக்க ஜீசஸ். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தாய் நான் எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு தெரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் யாருக்கு தெரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். இங்கே இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான் இதை ஊருக்கே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான் இது ஊருக்கே தெரியும். உதவாத எண்ணீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுதே விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதே விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதே விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேன் நான்? பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். வாழ தெரியாதவன் நான், இதை உலகே அறியும். பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். வாழ தெரியாதவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் இதயம் இயங்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாமல் என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாமல் என் இதயம் இயங்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா? ஆமென். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்திலே நம்மை பலத்தோடு வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை குறித்து சிறிது தியானித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் எழுதிய புத்தகம் 21வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிப்போம். குதிரை யுத்த நாள்களுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சிந்திக்கலாம். சிறுவயது தொடங்கி இதை செய்தால் நாம் அதை முன்னேறி விடலாமா, இந்த காரியத்தில் நாம் ஜெயித்து விடலாமா என்று சொல்லி ஒவ்வொன்றாக நாம் நினைத்து காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வதற்கு தேவனால் மட்டுமே முடியும். தேவனால் மட்டுமே முடியும். அந்த காரியங்களில் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு ஆண்டவரால் மட்டுமே முடியும். நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முதல் முயற்சி செய்கிறோம். வளர்த்து படிக்க வைக்க முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சியிலே ஆண்டவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் படிப்பிலே சிறந்தோங்கி அடுத்த காரியங்களுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் மட்டும்தான். அதே போல் நம்ம எத்தனையோ தொழில்கள், விவசாயமாக இருக்கலாம், வேலை கூலி வேலையாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், எத்தனை வேலைகள் செய்தாலும் அத்தனையிலும் நாம் முயற்சி செய்வது நம்முடைய கடமை. ஆனால் அதில் இதை ஜெயத்தை தருவது ஆண்டுடைய கிருபை. ஆண்டுடைய கிருபை. ஆண்டவர் நம்மை நினைத்து பார்த்தார் என்றால்தான் அந்த காரியங்களில் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்வது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். எவ்வளவோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மகிட்ட பணம் இருக்குது, இல்லை பொருளாதாரம் இருக்குது, இந்த காரியத்தை நான் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நடக்காது. ஆண்டவர் சித்தம் இருந்து ஆண்டவர் நம்மை அதற்கு தயார்படுத்தினால் மட்டும்தான் நம்ம அதில் ஜெயத்தை காண முடியும். அதில் இன்னொரு வசனம் சொல்கிறது, நீதிமொழி 10:27 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமானவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதில் நீதிமொழிகள் 9:11 சொல்கிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மட்டும்தான் நம்முடைய நாட்கள் பெருகும். கர்த்தரால் மட்டும்தான் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். அதுதான் அவர் சொல்கிறார், இடது கையிலே ஆசீர்வாதமும் வலது கையிலே தீர்க்காயுசும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய இடது கையிலே செல்வம் இருக்கிறது, வலது கையிலே தீர்க்காயுசு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ரெண்டையும் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த இந்த பாவம் தண்ணீரை போல் கிடக்கிற அந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதக்காரன் 114:13 வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய முதியோர்களாக இருந்தாலும் சரி,
அவருக்கு பயப்படுகிறவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். ருக்மன்சியா பாடிய பாடல். அந்த பாடலின் வரிகள் உணர்ந்தவர்களாக நாம் பாடி இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகிமையும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. இரத்தத்தால் பிதாவோடும் ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடும் ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல. ஜெயம் கொடுப்பது தேவன் ஒருவர் தான். அதை நோக்கி மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கைகளிலே, சபைகளிலே, கிராமத்திலே, உலகத்திலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சில நிமிடங்கள் அமர்ந்து ஆண்டவரே எங்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற மன உறுதியோடு ஓடுவதற்குரிய பலனை எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் உலகத்தில் உண்டு ராஜா. அத்தனையும் ஜெயிக்கத்தக்க ஒரு பலனை நீர் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு தந்தருளுமாறு ஜெபிக்கிறோம். வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இன்னும் எத்தனையோ விதங்களில் நெருக்கடிகள், மனிதனால் வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னையும் எங்களையும் ஜாஸ்வா டிவி நேயர்களையும் விடுதலை கொடுத்து நீர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேசத்திலே ஒரு நல்ல ஆண்டவர் அமைதலான ஆட்சியை தந்திருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தெய்வம் நீர் என்று. ஆண்டவரே எங்களுடைய சிந்தனை ஒரு விதமாக இருக்கிறது, ஆனால் நீர் சிந்திக்கிற விதம் வேறு மாதிரி ராஜா. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல அரசாங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆண்டவரே அமைதலான அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா விதமான ஆண்டவரை போராட்டம் நிறைந்த காரியங்களையும் மாற்றி ஒரு அமைதலான அரசாங்கம் நடத்துவதற்குரிய பலனை
ஆண்டவர் ஆளுகிற தலைவர்களுக்கு நீர் கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். ஆமென். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் இந்த ஆசீர்வாத வேளையிலே நாங்கள் சந்திக்கும்படியாக எங்களுக்கு பலன் கொடும். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு முழுமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.